இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயந்தி. இன்னும் சில ஐட்டம்லாம் அங்கே இருக்குது, ஏன் போடலை? பட் ஆனால் இங்கே பேட் லைட் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. இருங்க, தமிழை எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். காக்கா சுட்ட வடை இதா SUC அப்படின்னா என்னன்னா சுரேஷோட உலக சினிமா. பழமையான கிராமம், ஒரு ஹைவேஸ் ரோடு, பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டினா மாதிரி ஒரு பாட்டி. இந்த கதையோட பேர் என்னன்னா, இந்த கதைக்கு பேர் என்னன்னா பாப்பா போட்ட தாப்பா. பாட்டியை பார்த்து ஒரு ஓட்டம் முடியும். பாட்டி மர்சலா அதுவும் பாட்டி வெளியே வந்தா நாய்க்கு வச்சிரும். அந்த வீடு வரை யாருமே இல்லை, சிலோனுக்குது. உங்க கிட்ட இருந்து ஆதரவு வெளியே வந்தாதான் பாப்பா போட்ட தாப்பா. இந்த கதை நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட கதை. ஹோப் பண்ணீங்க, கண்ணை கட்டுது. ஹாய் கைஸ், இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயந்தி. கிருஷ்ணன் ஜெயந்தினால பொங்கல், வடை, பாயாசம், சுண்டல், இன்னும் சில ஐட்டம்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் நைட்டில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னுட்டேன். பொங்கல், சுண்டல், வடை இதை வச்சு இன்னைக்கு நைட்டு டின்னரை முடிவு போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங்கே ஒரு வீடியோ போட வேண்டியது, ஏன் போடலை அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஏன் காலையில் வீடியோ போடல அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் மைக்கெல்லாம் செட் பண்ணேன். இப்போ ஆக்சுவலி என்னென்னா, வீடியோ எடுக்கலான்றது கதை சொல்லி அந்த வீடியோ எடுக்கலான்றது பிளானு. பட் ஆனால் இங்கே பேட் லைட் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. என்னோட ரிங் லைட்டு, என்னோட யூனிட் எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிருக்கான். அதனால வந்து என்னோட இன்னைக்கு அந்த வீடியோ, அந்த கதை சொல்கிற வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ என்ன யோசனை வந்து, இந்த ஃபோக்கஸில் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபோக்கஸில் வந்து நம்ம வந்து ஒரு சும்மா கதையோட அவுட்லைன் சொல்லலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. சரி, இந்த டின்னரில் ஷார்ட்டாக அந்த கதையை சொல்கிறேன். ஏன் இந்த கதையை சொல்லணுன்ற ஐடியாவும் வந்தது. நம்ம கதை பேரு காக்கா சுட்ட வடை. ஓகேவா? இருங்க, தமிழை எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். காக்கா சுட்ட வடை இதா சரி, கதைக்கு வரேன். ஆக்சுவலி என்ன இது ஆக்சுவலி என்ன கதைன்னா, இந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கதைக்குள்ள நான் நிறைய கதையை வச்சுட்டேன். அந்த கதையும் இந்த கதையில ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா சொல்லுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து சொன்னாதான் தெரியும். நல்லா இல்லைன்னு சொன்னாலும், நல்லா இல்லைன்னா தெரிஞ்சு சொன்னாதானே எனக்கும் புரியும் சொல்றது கரெக்டா இல்லையான்னு. நீங்க சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். எனக்கு தெரியும், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. SUC அப்படின்னா என்னன்னா சுரேஷோட உலக சினிமா அப்படின்ற டைட்டில். பட் ஆனா வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நம்ம சின்ன ஆள் தான். சின்ன ஆளாக இருந்தாலும் இந்த கதையை எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்றதை நீங்க பாருங்க. ஓகேவா? நம்ம கதை வந்து ஒரு கிராமத்து கதை. பொதுவாக கதைன்னா கிராமத்து கதை தான் நான் சொல்றது. ஆனால் சிட்டி கதை இருக்கு, சொல்றேன். இந்த கதைக்கு வருவோம், அப்புறமா மற்ற கதையை பேசுவோம். ஓகேவா? என்னன்னா, கிராமத்து கதை. இந்த கிராமத்துல வந்து என்னன்னா, ஒரு ஒரு பழமையான கிராமம், ஒரு ஹைவேஸ் ரோடு, பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டினா மாதிரி ஒரு பாட்டி. பாட்டியோட வேலை என்னன்னா, காலையில ஒரு 7 மணிக்கு, அதாவது 6 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டு வடை சுட்டு விற்கிறது. அந்த ஊருக்கு வந்து 11 மணி வரைக்கும், காலையில 11 மணி வரைக்கும் பஸ் வரும். அதோட சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும். 5 மணி மேல தான் வரும். நடுவுல பஸ் வராது. இந்த டைமிங்ல பாட்டி வந்து என்ன வேலைன்னா வடை சுட்டு விற்கிறது தான். ஓகேவா? அந்த பாட்டி பேர் வந்து பாப்பா. ஓகேவா? இந்த கதையோட பாட்டி வந்து பாப்பா. இந்த பாட்டியோட வேலை என்னன்னா, அந்த பாப்பாவோட வேலை என்னன்னா, தினைக்கும் கடை போட்டு அதுல இருந்து வர வருமானத்தை வந்து வீட்டுக்கு செலவு இருக்குது. கடைக்கு நாளைக்கு தேவையான பொருளை வாங்கி அதை ரெடி பண்ணி, நாளைக்கு தேவையான பொருளை ரெடி பண்றது பாட்டியோட வேலை. இப்போ இந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கதையோட பேர் என்னன்னா, இந்த கதைக்கு பேர் என்னன்னா பாப்பா போட்ட தாப்பா. ஓகேவா? என்னன்னா, இந்த பாட்டி வந்து அன்னைக்கு நாளைக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காக ஒரு மளிகை கடைக்கு வராங்க.
அந்த மளிகை கடைக்கு வந்து அண்ணாச்சி கிட்ட வந்து பேசுறாங்க. அண்ணாச்சி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 5 கிலோ உளுத்தம்பருப்பு கொடுங்க. சரி ஒரு 3 கிலோ உளுத்தம்பருப்பு கொடுங்க. இந்த பொருள் அந்த பெருங்காயம் சம்திங் வெங்காயம் இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அண்ணாச்சி வந்து அந்த பாட்டி வந்து ரெகுலரா வாங்குதுங்க அந்த அண்ணாச்சி கிட்ட. அப்போ அண்ணாச்சி எல்லாமே ஒன்னொன்னா கட்டி குத்துனே இருக்காரு. அப்ப டிவில ஒரு விளம்பரம் பாக்குறாரு அண்ணாச்சி. ரொம்ப சீரியஸா பாக்குறாரு ஒரு நியூஸ். அது ரொம்ப சீரியஸா பாக்குறாரு. அது என்ன நியூஸ்ன்றது பாட்டிக்கு மட்டும் தெரியும். அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் மியூட் சாரி பாட்டி கூட தெரிய மாட்டேங்குது. அவர் மியூட் பண்ணிட்டு பார்த்துன்னு இருக்காரு. முக்கியமான அந்த நியூஸ். ஓகேவா? பாட்டி கேட்டதுன்னா பாட்டி சொன்னீங்க எத்தனை கிலோ உளுந்து சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. 5 கிலோ அப்படின்னு. சரி பாட்டி சொல்லிட்டு ஒரு 3 கிலோ 5 கிலோ உளுந்த பருப்பு கொடுத்து விடுறாரு. வெங்காயம் தக்காளி என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்குறது பாட்டி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பாட்டி பேமெண்ட் காசு கொடுத்தாங்க. காசு வாங்கி கல்யாணம் போட்டு சில்லறை கொடுத்தாரு. ஆனா அண்ணாச்சி ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அண்ணாச்சி வந்து அண்ணாச்சியோட பேர் என்னன்னா ஆறுமுகம். ஓகேவா? அவர் பேர் வந்து ஆறுமுகம். ரொம்ப டென்ஷனா இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு, அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் தூக்கி உளுத்தம் பருப்பெல்லாம் தூக்கி இடுப்புல வச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கும் கடைக்கும் கொஞ்சம் அந்த தொழுவில் அப்படியே பிளாட்ஃபார்ம் வருமா அப்படியே அந்த அந்த வீட்டுக்கு வாசல்லே பாட்டி போயிட்டே இருக்கு. பாட்டியை பார்த்தோன்னே ஒரு நாய் குளிக்குது. இப்படி கொலிக்குது அப்படி கொலிக்குது. கொலிக்கும் போது என்ன பண்ணுச்சு, நாய் ஐயோ பாட்டியை பயந்துச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த நாய் அந்த பாட்டியை கொலிச்சுட்டே இருக்கும். அந்த அண்ணாச்சிட்ட இருந்து கடைக்கு வரும்போதெல்லாம் அந்த பாட்டி கொலிச்சுட்டே இருக்கும். ஆனா எப்பவுமே அந்த நாயை வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கட்டி போட்டுருப்பாரு அந்த வீட்டுல. பட் ஆனா வந்து அன்னைக்கு பார்த்தா அந்த நாய் அவுந்திருக்கும் கயிறு. பாட்டிய பார்த்து ஒரு ஓட்டம் பிடிக்க மாதிரி பாட்டி மெர்சலா அப்படியே அந்த உளுத்தப்பருப்பு அப்படியே புத்து புத்துன்னு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா பக்கத்து வீட்டுல போயிட்டு அங்க ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டு உள்ள போயிட்டு கதவு தாப்பால் போட்டுச்சு. நாய் கேட்டு அண்டே நிக்குது. பாட்டி வெளியே வந்தா நாய் கச்சிரும். அந்த வீட்டுல யாரும் இல்ல. பாட்டி வெளியே வந்தா கண்டிப்பா அந்த நாய் கடிச்சிரும். அது வேட்டை நாய். எப்பயுமே அந்த 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 பாட்டி அந்த ஸ்ட்ரீட்ல போகும்போதெல்லாம் அந்த வீட்டுல அந்த நாய் வந்து கேட்டாண்ட பார்த்து பாட்டியை குலைச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்து அந்த நாய் கயிறு கயிட்டு இருந்தது. பாட்டி பார்த்துன்னு கொலைச்சு கடிக்கிறதுக்கு வந்துச்சு. பாட்டி கபு கபுன்னு ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து தாப்பால் போட்டாங்க. அந்த வீடு வரை யாருமே இல்லை. சிலோனுக்குது. வெளியே நாய் கொல்லிக்குது. கேட்டு மேல ஏறி கொல்லிக்குது. கேட்டு ஆடுது அப்படியே. இப்போ பாட்டி போட்டு இருக்கிறாங்க தாப்பால். அதான் பாப்பா போட்ட தாப்பால். பாட்டி பேரு பாப்பா. இந்த கதையை இங்க முடிக்கிறேன். பாட்டி வெளியே வராங்களா, நாய் பாட்டி திருத்துதா, பாட்டிய வந்து யாரு காப்பாத்துறாங்கன்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கும். காரணம் என்னன்னா என்னோட கேமரா வந்து பேக் லைட் எல்லாமே மிக்சிங். இதுக்கு இது இது இட்டாச்சுன்னா இதுக்குன்னு ஒரு செட்டிங்கே நான் பண்ணி நான் பண்றேன். ஓகேவா? நீங்க ஆதரிச்சா மட்டும் தான் எல்லாமே நடக்கும். உங்ககிட்ட இருந்து ஆதரவு வெளியே வந்தாதான் நம்ம கொஞ்சம் செலவு பண்ண முடியும். பாப்பா போட்ட தாப்பா நறுக்குன்னு இருக்கும். கதையை கேளுங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த கதை நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட கதை. இந்த கதை எங்கெங்க போய் கனெக்ட் ஆகுதுன்றத நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? இது ஒரு நாள் கூத்து இல்லை, நிறைய நாள் கூத்து இருக்கு. இப்போ சாப்பாடு நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாதான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். இதை வந்து நான் கண்டிப்பா எடிட் பண்ணிடுவேன். ஓகே? சாம்பார், உருளைக்கிழங்கு, சாரி, பொங்கல், வடகடெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இது சினிமா கதை. நிறைய கதை இருக்குங்க. அது கரெக்டான ஒரு ஆள் செட் ஆகல எனக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன். இது மட்டும் ஹிட் ஆகட்டும். கண்டிப்பா நம்ம பாயிண்ட் வந்து ஒன்னொன்னு எடுப்போம். ஓகேவா? ஒரு கதை ஒரு நாளைக்கு எடுப்போம். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சாப்பிடுறோம். கண்டிப்பா ஓப்பனிங்க கண்ணை கட்டுது. சுண்டல்ல உப்பு இல்ல. இப்போ ஏமா உப்பு போடல அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா சொல்லுவாங்க, சாமி படிச்சதுடா, சாமி உப்பெல்லாம் உந்திட்டாரு.
உங்க அம்மாவும் அப்படிதானே சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் அதான் சொல்லுவாங்க. இன்னும் எங்க பாட்டி இன்னும் மோசம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காப்பில சர்க்கரை இருக்காது. சர்க்கரையே இல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், சர்க்கரை ரொம்ப சாப்பிடக்கூடாது கண்ணு. சர்க்கரை சாப்பிட்டா சுகர் வந்துரும். சர்க்கரை நோய் வந்துரும். புரியுதா? சர்க்கரை ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதுதான். அப்புறம் அடுத்து அதுக்கு பின்னால இன்னொரு நாள் சர்க்கரை ஊர்பட்ட சர்க்கரை இருக்கும். நான் ஒரே சர்க்கரையை போட்டு ஒரு பாயசம் மாதிரி இந்த டீ அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கரை குடிச்சாதான் உடம்பு, சர்க்கரை போட்டு குடிச்சாதான் உடம்பு வலு. சர்க்கரை உடம்புல இருந்தாதான் எல்லா சத்தும் வரும். சர்க்கரை இருக்குது சாப்பிடு, அதான் உடம்பு நல்லது அப்படின்னுவாங்க. இதேதான். இல்லைன்னா ஒரு கதை, இருந்தா ஒரு கதை. ஓகேவா? உப்பு இல்ல, சுண்டல் இல்ல. பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொங்கல் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வடை சாப்பிட்டேன். வடை நல்லா இருந்தது. பொங்கல் ஓகே. ஓகே, வடவே ஓகே. வடை வந்து வெங்காயம் எல்லாம் போடலாம். வடை வெங்காயம் எல்லாம் போடல. ட்ரையா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருந்தா தான் அது மாதிரி இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, இன்று இரவு உணவை முடிக்கிறோம். பாப்பா போட்ட தாப்பா கதை. பாப்பா எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த கதை எங்கெங்க கனெக்ட் ஆகுதுன்றத பாருங்க. நாளைக்கு சந்திக்கலாம். குட் நைட்.